இனி ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்லயே ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு நல்லா க்ரீமியான மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு வீட் பாஸ்தா எடுத்துருக்கேன். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில பாஸ்தாஸை சேர்த்துட்டு இது 3 கழுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல இது குக் ஆயிடும். 80% குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர்ல வச்சு தண்ணி எல்லாம் வடிய வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் பட்டர், ஒரு 3ல இருந்து 4 கார்லிக் பூண்டை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே மஷ்ரூமை ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய மஷ்ரூம் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். பட் இது 2 பேருக்கான அளவுக்கு ஒரு 3ல இருந்து 4 மஷ்ரூமே போட்டா போதும். இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி குக் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மைதா, 1 டம்ளர் அளவு பால் சேர்த்திருக்கேன். நீங்க சாஸ் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மைதா சேர்த்து பால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பால் சேர்த்ததுமே கட்டிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கலந்து கொடுத்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்க மஷ்ரூம்ஸை அப்புறம் குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தா